ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூசு என்டர்டைன்மெண்ட். சூசு என்டர்டைன்மெண்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலை அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக நகரம் அப்படிங்கிறது தெரியும். இந்த ஆன்மீக நகரத்துல மாமல்லபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குடைவரை சிற்பங்கள்ல பார்த்திருப்போம். அப்ப இருந்த பல்லவ மன்னர்கள் தான் சிற்பக்கலைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த கலையெல்லாம் அதோட போயிடுச்சு. பட் இந்த காலத்துல அதே மாதிரி குடைவரை கோயில்கள், குறிப்பாக பல்லவ மன்னர்கள் உருவாக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாவே நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அப்படிப்பட்ட பல்லவ மன்னர்களுடைய சிற்பங்களை அதை விட மேம்பாடு அப்படிங்கிறத விட அதே மாதிரி சிற்பங்களை வந்து நமக்கு தரமா கொடுத்துட்டு இருக்காங்க இங்க. சோ எங்க கிடைக்குது இந்த மாதிரியான சிற்பங்கள்லாம்? அப்படிப்பட்ட சிற்பி தமிழ்நாட்டுல இருக்காரு. அது குறிப்பா அவர் பல பேருக்கு மிகவும் தரமான சிற்பங்களை கொடுத்துட்டு இருக்காரு. சிலைகள்லாம் ரொம்ப அப்படியே அச்சில் பார்த்தால் போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி அழகான ஆன்மீக சிற்பங்களை நமக்காக கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நிறுவனத்தை சார்ந்த தலைவர். இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் மலை சுற்றக்கூடிய பாதை தெரியும். சோ அதை ஒட்டி ஒரு இடம் தான் செங்கம் ரோடு. செங்கம் ரோட்ல மிக அருகில் இருக்கக்கூடிய இடம் தானாமேடு. இந்த பிளேஸோட பேரு தானாமேடுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிற்பி அவர்கள் வந்து பல ஆண்டுகளா இந்த பணியை செஞ்சுக்கிட்டு வராரு. அதாவது ஒரு பாடல் கூட நீங்களா தாரா பாரதியோட பாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வெறுமை என்பது மூடத்தனம், நம் விரல்கள் பத்துனா மூலதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிற்பிகள் அப்படின்றவங்க தன்னுடைய வியர்வை மூலமாக தன்னுடைய சிலை வெடிக்கும் போது அந்த சிலைகள் பல கோவில்களுக்கும், குறிப்பா பல ஊர்கள்ல இருந்தும், பல நகரங்கள்ல இருந்தும், பல மாநகரத்துல இருந்தும், குறிப்பா பல வெளிநாடுகள்ல இருந்து கூட நம்ம சிற்பியை தேடி வந்து சிலைகளை வாங்கிட்டு போறாங்க. கண்டிப்பா ஒரு தரமும் சரியான அந்த சிற்பங்களும் இருந்தா மட்டும்தான் வெளிநாட்டுல இருக்கவங்க எந்த அளவுக்கு அறிவுசாலியா இருக்காங்க. சோ அவங்க இங்க வராங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா. சோ ஏன் இந்த மாதிரியான வரவேற்பு நாளுக்கு நாள் நம்ம தானாமேட்ல இருக்கக்கூடிய எஸ்எஸ் ஸ்டோன் கார்விங் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல மக்களுடைய வரவேற்பு அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? குறிப்பா இங்க வந்து சிலைகளை வாங்கி அவங்க பயனடைகிறாங்க. சோ அதனுடைய நோக்கம் என்னன்னு பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய சிலைகளை பத்தியும், பட் இந்த சிலைகள் எப்படியா வடிவமைக்கப்படுறது, என்ன மாதிரியான கற்களை கொண்டு வந்து இங்க பயன்படுத்தி தரமான சிலைகளா வடிவமைக்கிறாங்க அப்படிங்கிறது பல விஷயங்கள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நேயர்களே நிகழ்ச்சிக்கு போலாம். தானாமேட்ல இருக்கக்கூடிய நம்ம எஸ்எஸ்
ஸ்டோன் கார்விங்க்கு வரும்போது என்னென்ன மாதிரியான பயன்களை அடைய போறீங்க, சிலைகளை இங்க நாளுக்கு நாள் மக்களுடைய வரவேற்பு ஏற்படுத்துறதுக்கான நோக்கம் என்னன்னு பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை நீங்க முழுமையா பாருங்க. கண்டிப்பா நான் ரொம்ப பயனுள்ள தகவல் தான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா கொடுக்க போறோம். ஸோ செலை வாங்கணும் அப்படின்னா நிறைய பேர் தேடி தேடி எங்க செலை வாங்கலாம், எந்த கல் வந்து ரொம்ப உங்களுக்கான ஒரு பெனிஃபிட்ஸான ஒரு குவாலிட்டியா இருக்கும், அண்ட் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எல்லாம் உங்களுக்கு தரமா இருக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும். ஏன்னா கருவறையில் இருக்கக்கூடிய சிலை வாங்கணும்னா பல ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அந்த கல்லோட தரம் இருக்கு, அது எங்க இருந்து வர வைக்கப்படுறது அப்படிங்கிற காரணம் இருக்கு. குறிப்பா அந்த சிலையை வாங்கிட்டு போகும்போது அதுக்கும் நெல்லை போட்டு வைப்பாங்க, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஐதீகம்னு ஒண்ணு இருக்குங்க, ஆன்மீகம்னு ஒண்ணு இருக்கும்போது அதுக்கான ஐதீகம் இருக்கு. ஸோ அப்படி பல ஐதீகங்களை பின்பற்றி தரமான ஒரு நியாயமான சிலைகளை வடிவமைச்சு கொடுக்குறாங்க நம்ம SS ஸ்டோன் கார்விங். ஸோ இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பிரமுகரை பார்க்க போறோம். திருவண்ணாமலையில ஒரு சிற்பி அப்படின்னா இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான சிற்பி அப்படின்னு சொல்லலாம். நம்ம சம்பத் சார் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. திருவண்ணாமலையில வந்து ஒரு ஆன்மீக நகரம், கிரிவல பாதை ரொம்ப ஃபேமஸ், அண்ணாமலை டெம்பிள் ஃபேமஸ்னு கேள்விப்பட்டிருக்கோம். மக்கள் வந்து பார்க்கும்போது நாங்க காலையில இருந்து பேட்டி எடுக்க வரும்போது எல்லாருமே சம்பத் சாருடைய இந்த சிற்பத்தை நோக்கி வராங்கல்ல, ஒரு காரணத்தை பக்கம் கண்டிப்பா முதல்ல உங்களுக்கு தேங்க் பண்ணிடலாம். முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் கடந்து இந்த அளவுக்கு வந்திருப்பீங்க. முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இல்ல ஆரம்பத்துல இருந்து இந்த சிற்ப கலைகள் தான் உங்களுக்கு ஆர்வமா? அந்த ஆர்வம் எப்படி வந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சின்ன வயசுல இருந்து ஒரு கலைத்துடன் கொஞ்சம் ஆர்வம். அப்படி இருக்கும்போது படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சாந்திமலை ட்ரஸ்ட் அவங்க மூலியமா ட்ரைனிங் சென்டர் வச்சாங்க திருவண்ணாமலையில. அதுல போய் ட்ரைனிங் எடுத்து மகாபலிபுரத்துல இருந்து ஆளுங்கெல்லாம் வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க. அது மூலியமா பயிற்சி எடுத்து அதுக்கப்புறம் துறைக்குள்ள வந்தேன். இதுல பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை நிறைய சிற்பிகள் இருக்கிறாங்க, எல்லாருமே சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல நானும் ஒரு ஆள். அதாவது பாருங்க, நான் மட்டும்தான் சிறந்த சிற்பி அப்படின்றத விட எல்லாருமே இந்த பெருந்தன்மை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. சூப்பர். அதுல நானும் ஒரு ஆளுங்க. எல்லாரும் வந்து சிம்பிளா செஞ்சுட்டு இருக்காங்க, சின்ன சின்னதா போட்டு. ஒரு கோயிலுக்கு கருவறைக்கு தேவையான சிலைகள் மட்டும்தான் செய்யறாங்க. நாம ஏன் இதோட இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த கோயில் கட்டுமானம் கருங்கல்லிலே, கருவறை, அர்த்த மண்டபம், ராஜகோபுரம், மகா மண்டபம் இதெல்லாம் கருங்கல்லிலே அமைக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன். அதனால ஒரு 15 சிற்பிகளை வச்சு இங்கே வடிவமைச்சு அந்தந்த ஊர்ல எங்கெந்த ஆர்டர் கொடுக்குறாங்களோ இங்கேயே செட்டிங் பண்ணி நம்பர் போட்டு எடுத்துட்டு போயிட்டு கோயில்ல அங்கேயே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறோம். நோட் த பாயிண்ட் நேயர்களே, அதாவது கருவறை மட்டும் அந்த சிலைகள் உருவாக்குற பணிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கோவிலே உருவாக்கி கொடுத்துறாரு நம்ம சம்பத் சார். அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. சார், எந்தெந்த நாடுகள்ல இருந்து இங்க வந்து வாங்கிட்டு போறாங்க? பல நாடுகள்ல இருந்து மக்களோட வரவேற்பு இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா இது டூரிஸ்ட் பிளேஸ் திருவண்ணாமலைனா. அப்படி இருக்கும்போது இப்ப எல்லா நாட்டுல இருந்து இங்க வந்து வெளிநாட்டவர்கள் வந்து தங்கிட்டு இருக்காங்க. ஆசிரமம் இருக்கு. அவங்க எல்லாம் வந்து நம்மள கான்டாக்ட் பண்றாங்க. அவங்களுக்கு வீட்டுகளுக்கு தேவையான தூணுங்க, பழைய காலத்து மெத்தட்ல செட்டிநாடு சைட்ல தூணுங்க வரும், கல்லுல கூரை டைப்ல போடுறதுங்க. இப்ப இது வந்து இந்த கோயிலுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வைக்கிற ஒரு மண்டபம் மாதிரி இது. அவங்க வந்து இந்த கல்லுல தூணுங்கெல்லாம் வைப்பாங்க. அது இன்னும் இருக்குது. உங்களுக்கு வீடியோ எல்லாம் காமிக்கிறேன். ஃபுல்லா நம்ம வீடியோல பார்த்து நீங்க பண்ணுங்க. ஒரு சிலர் அதுல புடிச்சு போய் வெளிநாட்டவர்கள் இங்க இருந்து ஆர்டர் கொடுத்து
சென்னைக்கு ஹார்பருக்கு போயிட்டு அங்க பையர் மூலமா அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. இப்ப ரீசனா இப்ப சிங்கப்பூருக்கு போகுதுங்க. ஓகே, இப்ப ஆன்லைன்லயே நீங்க உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றீங்களா? ஆன்லைன்ல இது வரலாம் பண்ணலைங்க. ஏன்னா லோக்கல் ப்ராஜெக்ட் நிறைய வந்து இங்கே இருக்கு. இதுக்கப்புறம் யாருன்னா இதை பார்த்துட்டு கேட்டா நாங்க சிறப்பா செஞ்சு கொடுக்க கண்டிப்பா தயாரா இருக்காரு. சம்பத் சார் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசுறதுல அவருடைய அந்த நியாயமான விஷயங்கள் பல புரிஞ்சிருக்கும். சிற்பிகள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா தரமான சிற்பிகள் அப்படின்னு அவரு சொல்லல. பட் இங்க வந்து பார்த்ததா நாங்க சொல்றோம். கண்டிப்பா ஆன்லைன்லயும் விரைவில் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ப்ராஜெக்ட் வந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு பல வெளிநாடுகள்ல இருந்து நிறைய மக்கள் வந்து ஆன்மீக ஸ்தலத்துல வாங்கிட்டு போறாங்க. உடனே வாங்க, பட் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு அப்படியே கால் பண்ணி சாரை கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க வாங்கிட்டு போங்க. சாருடைய அனுபவத்தை பத்தி பல விஷயங்கள் கேட்டோம். ஒரு மனிதர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு தனியார் தொழில் பண்ணி மக்களோட வரவேற்பு பெறாங்க. கண்டிப்பா பல போராட்டங்களை கடந்து தான் வந்திருப்பாங்க. சோ அதை பத்தி கேட்டு நீங்க கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும், பட் நீங்க வரணும். அவரை பத்தி பதிலா நம்ம தெரிஞ்சாதான் உங்களோட வரவேற்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். சார், அதாவது இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. உதாரணம், நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க ஒரு லைஃப்ல. முதல்ல தொழில் தொடங்கும் போது நிறைய போராட்டங்கள் கடந்து வந்திருப்பீங்க. அந்த நினைவுகளை கொஞ்சம் நேர்களுக்கு சொல்லுங்க. பொதுவா இந்த வேலைக்கு வந்து வரணும்னா எல்லாரும் வந்து தயக்க போறாங்க. கரெக்டா கடினமான வேலை, கஷ்டமான வேலை அப்படின்ட்டு மாத்தணும். வேற வேலை இளைஞர்களுக்கு வந்து இது வந்து நிறைய கத்துக் கொடுக்கணும். இந்த கலை வந்து இப்ப அழிஞ்சுக்கிட்டே வருது. இது கஷ்டம்னு சொல்லிட்டு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இதை வந்து கொஞ்சம் ஆர்வமா கொஞ்ச நாள் செஞ்சாங்கன்னா எல்லாமே ஈஸி தான். பொதுவா கஷ்டம் தான், எல்லா வேலையும் கஷ்டம் தான். அதை பழகிடுச்சுன்னா எல்லாருக்குமே ஈஸியா இருக்கும். நிறைய இளைஞர்கள் வந்து இதை வந்து செஞ்சு நிறைய வரலாறு படைக்கணும். அந்த காலத்துல நல்ல விருப்பமா செய்ய வச்சுதான் பெரிய பெரிய வரலாற்று மிக சிறந்த கோயில்கள்லாம் இப்ப இந்த தமிழ்நாட்டுல இருக்கு. அதே மாதிரி வருங்காலத்துல இளைஞர்கள் இன்னும் கொஞ்சம் சிறப்பா இதை செஞ்சாங்கன்னா இன்னும் தமிழ்நாடு அழகான சிற்ப நகரமா மாத்தலாம். அதுக்கு வந்து இளைஞர்கள் ஒத்துழைக்கணும். சூப்பர் சார், அது உங்க பேச்சுல ஒரு தெளிவு, இளைஞர்களுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன். நான் கேட்ட கேள்வியோட ஒரு படி அதிகமா போயிட்டு நோட் த பாயிண்ட். அதான் சார் சொன்னாரு, நிறைய கலைகள் 1000க்கு மேற்பட்ட கலைகள் இருக்கு. நம்ம கலைகளை வளர்க்கணும் அப்படின்னு போராடுறோம். நான் சிற்பிகளுடைய வேதனைகள் வழிகள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வேதனைகள் வழிகளை பதிவு பண்ணல. இந்த கலைகளை நோக்கி வாங்க, நிச்சயமாக செய்யும் தொழில் தெய்வம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சார் கிட்ட கேள்வி கேட்கணும். ஒரு சம்பத் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் வந்து இன்னைக்கு திருவண்ணாமலையில ஒரு மாபெரும் மனிதரா, ஒரு அரசியலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, உங்களுடைய குடும்பத்திலும் சரி, உறவினர்களும் சரி மதிக்கக்கூடிய ஒரு மாமனிதரா உருவாகி இருக்கீங்க. ஆரம்பத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்த துறைக்கு வரும்போது என்னதான் சிற்பிகள் வந்து ஒரு தாயா இருந்தாலும் சரி, ஏன்பா படிச்சுட்டு வேலைக்கு போவோம்ப்பா, படிப்புங்கிறது முக்கியம். ஆனா இதுவுமே ஒரு படிப்பை சார்ந்த ஒரு கலை நுணுக்கம் தான் இல்லைங்களா? சோ அப்போ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெளிவாதான் ஒரு என்ன சொல்ற ஒரு படி கொஞ்சம் ஓரளவுக்கு இவர் இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு மரியாதை, அந்த மதிப்பு மரியாதைங்கிறது ஒரு ஆவரேஜா இருந்திருக்கும். பட் இப்ப எப்படி இருக்கு சொந்தக்காரங்க மத்தியில, அவங்க ஃபேமிலி மத்தியில? அதாவது வந்து நான் வந்து இந்த தொழிலுக்கு வரும்போது 2002ங்க. அப்ப போகும்போது நிறைய பேர் படிக்கலாம்பா, ஏன்பா நல்ல வேலைக்கு போலாமே, இது வந்து கல் உடைக்கிற வேலைக்கு போறியே அப்படின்ட்டு கேட்டாங்க. அப்பெல்லாம் திருவண்ணாமலை இந்த விழிப்புணர்வு, இந்த சிற்பக்கலை விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மிங்க. நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. என் கூட படிச்சவங்களும் நல்ல நிலைமையில வேலையில எல்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஜாப்ல எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நீ ஏன் படிக்கலாமே, நீ வந்து இந்த கலைக்கு போறிய, கல் உடைக்க போறிய, ஏன் உனக்கு கஷ்டம்ட்டு நிறைய பேர் எனக்கு அறிவுரை எல்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு கலை பிடிச்சிருக்கும். எனக்கு இந்த கலை பிடிச்சதுனால ரொம்ப ஆர்வப்பட்டுதான் அதை போய் செஞ்சேன். நிறைய பேர் நீங்க சொல்ற மாதிரி கேலியா பேசினாலும் இதை நான் அந்த அளவுக்கு நான் 10 பேருக்கு வேலை கொடுத்து நிறைய ஆலயங்களை அமைச்ச பிறகு இதை பார்த்து சிறப்பா ஊர் மக்கள்லாம் வாழ்த்துறாங்க. இப்ப இன்னைக்கு வந்து இந்த சூழ்நிலை வந்து ரொம்ப அதிகம் உயர்ந்திருக்கும். ஆமா, அன்னைக்கு சொன்னவங்க இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, மூக்கு மேல என்ன சொல்றது, விரல வைக்கிறதோட அப்படியே முகத்து மேலே கை வச்சு வாசிக்கக்கூடிய அளவுக்கு இப்படி வளர்ந்துட்டாரு. இப்ப எந்த தொழிலுமே செஞ்சா நல்லா இருக்கலாம். அது இப்ப எப்படி இருக்கு அந்த ஒரு சொல்லும் போது உங்களுடைய? அது இன்னும் மேலும் மேலும் வளரணும்னு நினைக்கிறேன். நான் பண்றது 100% தான். என்ன மாதிரி இன்னும் இளைஞர்கள்லாம் ஒத்துழைப்பு இருந்தா இன்னும் நான் சிறப்பா பண்ணுவேன். ஊர் கஸ்டமர்கள், அதாவது ஊருக்கு தர்ம கட்டங்கள், அங்க கோயில் நிர்வாகிகள் அவங்களாம் இன்னும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா இன்னும் இதை விட சிறப்பா என் பணியை தொடரும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாங்க, நோட் த பாயிண்ட். கண்டிப்பா நீங்க எல்லாம் திங்க் பண்ணுங்க. அவர் வந்து அவருக்கு மட்டும் போராடல, இந்த கலை வந்து அழிந்து கொண்டு வருது. பட் நான் வந்து இருக்கிற வரைக்கும் இளைஞர்களுக்கு நான் ஊக்குவிப்பேன். நிறைய இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிற்ப கலைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆர்வப்படுவீங்க. உங்க ஊர்ல தர்மகர்த்தா அவர் நோட் பண்ண பாயிண்ட் கொஞ்சம் அவர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறார். நிறைய பெரிய நாடுகள்ல இருந்து வந்தாலும் தமிழ்நாட்டுல மிக குறிப்பா திருவண்ணாமலை மாவட்டத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய குக்கிராம மக்கள் நீங்க வந்து பாருங்க. உங்களுக்கான மெய்சிலிருக்கும் வகையில தாயினுடைய அந்த கருவறையா இருக்கக்கூடிய, நம்ம கருவறைன்னு சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்த பார்க்கும்போது
திருவண்ணாமலை மட்டுமில்ல, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோயில்களுடைய மிக முக்கியமான சிற்ப கருவறைனா நம்ம SS உடைய இந்த சிற்பக்கலை கூட நான் கண்டிப்பா சொல்லுவேன். நீங்க வந்து ஒரு முறை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சார் வந்து பாத்தீங்கன்னா சம்பத் சாரு சிற்பக்கலை அப்படிங்கிறது எல்லாரும் பண்றாங்க, பட் இவங்க ரொம்ப ஸ்பெஷலா பண்றாங்க. இதையும் தாண்டி கோவிலையே நீங்க இங்க வந்தீங்கன்னா கோவிலே அப்படியே வடிவமைச்சு வச்சிருக்காங்க. கொண்டு போய் செட் பண்றது மட்டும்தான் திரைப்படங்கள்ல காமிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சார் சொல்லுங்க, உங்களோட ப்ராஜெக்ட் வந்து சிற்பக்கலை அப்படிங்கிறது, சிலைகள் ஒரு பக்கம் அழகா எல்லாரும் வந்து வாங்கிட்டு போறாங்க. இதையும் தாண்டி மண்டபங்கள், தூண்கள், இதெல்லாம் இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நேயர்களுக்காக. சார் இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஃப்ளவர் போட்டு தண்ணி ஊற்றி ஃப்ளவர் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா பறவைகள் தானியங்கள் போட்டு தண்ணி ஊற்றி வைக்கலாம், பறவைகள் வந்து சாப்பிடுற மாதிரி இந்த மாதிரி ஐட்டம், கார்டன் ஐட்டம். ஓகே, கல்லில சேரு, டேபிள். இந்த வீடியோல நான் போட்டோ எல்லாம் காமிக்கிறேன், எடுத்துக்கங்க. இந்த பாயிண்ட் சார் சொன்ன விஷயம், சேர், டேபிள், பவுண்டேஷன், வீட்டுக்கு பவுண்டேஷன் இருக்கு, கார் பார்க்கிங், இந்த மாதிரி நிறைய கார்டன் ஒர்க் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணி தரோம். அதுவும் வீடியோல நான் உங்களுக்கு இருக்கிற இடத்தெல்லாம் காமிக்கிறேன், செஞ்சதை அதையும் நீங்க நோட் பண்ணிக்கங்க. சரி, கல்லுன்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த கல்லு சம்பந்தப்பட்ட ஒர்க் என்னென்னவோ அனைத்தும் நாங்க செஞ்சு கொடுக்குறோங்க. இப்ப வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா கூட அலங்கரிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கல்லுலயே வந்து டெசைன் பண்ணணும், இல்ல ஃபார்ம் ஹவுஸ்ல எல்லாம் வந்து நாங்க இப்படி கோயில் மாதிரி உருவாக்கணும் அப்படின்னா நீங்க வந்து சிறப்பா பண்ணி எப்படி சார் டீம் ஒர்க் இங்க இருந்து அங்க போயிட்டு பண்ற மாதிரி ப்ராஜெக்ட் இருக்கு, அங்க இருந்து வந்து ரெடியா வச்சிருப்பீங்க? நாங்க ஃபுல் ஒர்க் பண்ணிடுவோம். 10% ஒர்க் மட்டும் அந்த ஃபிட்டிங் நம்பர் போட்டு அங்க போய் ஃபிட் பண்ணிடுவோம். இன்னொரு அந்தந்த ஊர்ல வந்து போதுமான சௌகரியம் வந்து ஒரு 10 நாள் 20 நாள் வேலைக்கு வந்து சௌகரியம் பத்துறது இல்லைங்க. அதனால பொதுவா அங்க ஒரு 80% ஒர்க் முடிச்சுட்டு மீதி அங்க ஃபிட்டிங் ஒர்க் மட்டும் பாக்குறோம். சூப்பர் சார். இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, நேயர்கள் பாத்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்காக தான் சார் கிட்ட இந்த கொஸ்டின் நாங்க முன் வைக்கிறோம். எத்தனை நாளுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லணும்? அது ப்ராஜெக்ட பொறுத்து தான், ப்ராஜெக்ட பொறுத்து தான். ஏன்னா கரெக்டா அதை சொல்ல முடியாது இல்லைங்களா? சொல்ல முடியும். ஆமா, அதனால தான் நான் ஏன்னா இப்ப இதை செய்யுங்க அப்படின்னா அது சின்ன ப்ராஜெக்ட், எடுத்த சைட்டை பார்க்கணும், அவங்க என்ன கஸ்டமர் என்ன மாடல் அவங்க சொல்றாங்கன்னா அது நாங்க மெமரியில ஏத்திங்கன்னா அதுக்கு தான் வடிவமைப்பு செஞ்சு அதுக்கு உண்டான டைம் நாங்க சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் கொடுத்த பிறகு அவங்க சொல்ற இடத்துல ஃபிட்டிங் பண்ணி கொடுத்தோம். ஓகே, இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் எல்லாம் பார்த்துட்டு நீங்க கால் பண்றீங்க அப்படின்னா அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்றது உங்களுடைய தரப்புல வைக்கிறேன். சரி, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் கால் பண்றாரு, இல்ல வெளிநாடுகள்ல இருந்து ஒருத்தர், வெளி மாநிலம் ஃபார் எக்ஸாம்பிள் கேரளானே வச்சுக்கலாமே, நீங்க கால் பண்ணி உங்ககிட்ட பேசும்போது உடனே நீங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவீங்க, அந்த ப்ராஜெக்ட் விஷயம் எல்லாம் பேசிடுவீங்க. பேசிட்ட உடனே அது என்ன மாதிரியான வாகனங்கள் அனுப்பி வைக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. இப்போ கேரளால இருந்து பேசுறாரு, கர்நாடகால இருந்து பேசுறாங்க, ஆந்திரால இருந்து பேசுறாங்க. அந்த மாதிரி பேசும்போது என்னோட டீம் ஒர்க்ல யாருன்னா ஒருத்தர் ஒவ்வொரு மொழி தெரிஞ்சவங்க இருக்காங்க. எனக்கு தமிழ் தவிர வேற எதுவும் தெரியாது. அவங்கள வச்சு ஆப்ரேட் பண்ணி ஆர்டர் வாங்கிக்குவோம். அந்த டீட்டெயில் அவங்க மூலியமா தெளிவுபடுத்துவேன். இதுதான் விஷயம். அது வந்து லாரியில தாங்க போகும். ஓகே ஓகே, பார்சல் எல்லாம் போட்டா இது வந்து டேமேஜ் ஆயிடும். மேக்ஸிமம் லாரியில தான் அனுப்பும். நம்மளோட டிரான்ஸ்போர்ட், ஆமா, நம்மளோட தமிழ்நாட்டுல என்ன லாரி தான் அதிகம், லாரி, டெம்போ, அப்புறம் டாடா ஏசி இந்த மாதிரி வண்டியில ஏற்றுவோம். வெளிநாடு போறதுல சென்னைக்கு அனுப்பிச்சிடும், பையன் இருக்கிறாரு, அவரை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க, பாக்ஸ் அடிச்சு வெளிநாட்டுக்கு எடுத்து அவங்க பாத்துக்கிறாங்க அந்த ப்ராஜெக்ட். ஓகே, சூப்பர். நேர்களே, அதுக்காக தான் உங்களுடைய கேள்விகளை முன் வச்சேன். ஏன்னா நம்ம வந்து ப்ராஜெக்ட் கொடுக்கறோம்னா எப்படின்னா சேஃபா உங்களுக்கு வந்து சேருங்க, அதுக்காக சார் வந்து உறுதி கொடுத்திருக்காரு. சோ நீங்க ஒரே ஒரு உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்க, அதுதான் இந்த மாதிரி இடம், அது ஆன்மீக நகரம் திருவண்ணாமலை நகர், சொர்க்க சிவன் பூமி. அப்படிப்பட்ட நகர்ல நம்ம SS சிற்பக்கலை கூடத்துக்கு நீங்க வந்து உங்களுடைய பொருட்களை வாங்கிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு அப்படியே கால் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு தரமான ஒரு இடத்துல ஒரு நியாயமான ஒரு ரேட்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிற்பக்கலை கூடம், சின்ன மினி கோயிலே நீங்க அப்படியே உடனுக்குடன் வடிவமைச்சிடலாம். உங்களுக்கான மனசுக்கு பிடிச்ச வடிவங்களை நீங்க வடிவமைக்கணும்னா உடனே கால் பண்ணுங்க, சாரை கான்டாக்ட் பண்ணுங்க. சார், அதாவது நீங்க நிறைய கோயில்கள், நிறைய ஊரு, நிறைய வெளிநாடுகள் எல்லா இடத்துக்கும் ஏற்றுமதி பண்ணி மக்களோட வரவேற்பு பெற்றுட்டீங்க. திருவண்ணாமலையில உங்களுக்கு இப்ப சம்பத் சார் யார் அப்படிங்கிறத விட SS சிற்பக்கலை கூடம் எங்க அப்படின்ற அளவுக்கு வந்துட்டீங்க. இந்த நேரத்துல நிறைய கோயில்களுக்கு உங்க செல போயிருக்கும். அதுல உங்களை கூப்பிட்டு ஒரு கோயில்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் கொடுத்து மரியாதை பண்ணிருப்பாங்க. அப்படி உங்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஏதாவது தருணம் இருக்கா? பொதுவா எல்லா கோயிலும் நல்ல மரியாதையா தான் பண்றாங்க. நல்ல சிவாச்சாரிகள் முழங்க கலசம், சால்வை, மாலைகள் எல்லாம் போட்டு, சில கோயில்கள் தங்க நகைகள்லாம் கூட பரிசா கொடுக்குறாங்க நாங்க செய்யற வேலையை பார்த்துட்டு.
நல்ல மரியாதையா செய்யறாங்க. அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. அதுல சிறப்பா பார்க்க போனா எதுன்னு குறிப்பிட்டு சொல்ல போனா எல்லாருமே நல்லா தான் செய்யறாங்க. அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி செய்யறாங்க. கண்டிப்பா. சிலர் வந்து பண வசதி உள்ள கோயிலுக்கு வந்து இன்னும் எங்களுக்கு சிறப்பா செய்யறாங்க. சில ஊர்ல வசதி கம்மியா இருக்கும் போது அதுக்கு தான் அந்த இதுவும் செய்யறாங்க. எது வேணுமோ அவங்க கொடுக்கறத நாங்க சந்தோஷமா வாங்கிக்கிறோம். சார் இந்த சிலை வந்து எப்படி சார் உருவாகும்? இதுதான் ஸ்டார்டிங்கா? இது இல்லைங்க, இது ஸ்டார்டிங் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையா பாறைகள் எப்படி இருக்கும் பார்த்திருப்பீங்க. அதையே வந்து மிஷின்ல கட் பண்ணி தராங்க. பெரிய பெரிய ஜம்பர் தோட்ட வண்டியில போட்டு ஆப் செட்டுன்னுவாங்க, அதுல போட்டு ரா மெட்டீரியலா தான் நம்மளுக்கு வரும். அதை நம்ம வாங்கிட்டு வந்து 3 வாட்டி கல்லு வாஷ் பண்ணி கிராக் இருக்கா அதெல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிஷின்ல கட் பண்ணிட்டு நம்ம லேபர்ஸ் ஒர்க்கர் சிற்பிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் டிராயிங் போட்டு கொடுப்போங்க. இந்த டிசைன்ல எப்படி அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் போட்டு டிராயிங் எல்லாம் போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைப்பு கொடுத்துருவாங்க. இப்ப அந்த சிலையோட வடிவமைப்பு எப்படி உருவாகுன்னு பாத்துடலாமா? வாங்க அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கலாம். சார் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ங்களா? பாறை அப்படி? ஆமா சார், இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இருக்கு பாருங்க, அப்படியே இது பாருங்க. ஆமா, அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ண மாதிரி டெரிவ் பண்ணி அதுக்கப்புறம் ஆப்செட் போட்டு இந்த மாதிரி கல்ல கொடுத்துருவாங்க. ஓகே, இதை நான் தண்ணி ஊற்றி கழுவி பார்ப்போம். 3 முறை வாஷ் பண்ணி பார்த்துட்டு அது வெயில் பட அந்த ஏர் கிராக் இருந்தா அதிலே போகும் தெரியும். அப்ப ரிஜெக்ட் அந்த கல் அப்படின்ட்டு பண்ணிடுவோம். அந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகிற கல் இல்லைங்க. இந்த கல்ல ரிஜெக்ட் இருக்கு பாருங்க, ஏர் கிராக். ஆமா, இதெல்லாம் ரிஜெக்ட் ஆனா நாங்க எடுத்து போட்டுருவோம். அது வேஸ்ட் தான், யூஸ் இல்ல. ஓகே, யூசேஜ்னா இந்த சைடு இருக்கிற மாதிரி. ஆமா, இதெல்லாம் இந்த மிஷின்ல தான். ஓகே ஓகே, இந்த மிஷின்ல தான் இதை வந்து ரோப் கட்டிங் போடும். ரோப் ஒயரே கட் பண்ணும். ஓகே, இந்த டயமண்ட் இதுல கட் பண்ணிட்டு பிறகு இது செகண்ட் ஸ்டேஜ். இரண்டாவது. ஓகே, இதுல எங்க கிராக் இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் அந்த கிராக்குக்கு தகுந்த மாதிரி கல்ல மெஷர்மெண்ட் போட்டு கட் பண்ணிடுவோம். சூப்பர். இல்ல இந்த பக்கம் இப்படி கட் பண்ணா ஃபுல்லா கல் வேஸ்ட் டேமேஜ். இதுதான் கிராக்னா இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் போடும். ஓகே ஓகே, பாருங்க நேர்களே, ஒரு சிற்பம் உருவாகுதுன்னா எவ்வளவு வேலைப்பாடுகள் இருக்கு பாருங்க. சோ ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய தாய்க்கு இணையான ஒரு பணி தான் ஒரு சிற்பியோட பணி. அதுக்கு மீண்டும் ஒரு முறை ஐயாவுக்கு வந்து கண்டிப்பா நாங்க வந்து வாழ்த்து சொல்லி ஆகணும். வாங்க அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த 3 முறை தண்ணியில வந்து வாஷ் பண்ணி அதுல வந்து அது தரமானதா தரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறைகளை வந்து தரம் பிரிக்கிறாங்க. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ் பார்த்துட்டு இருக்கோம். இதை பத்தி சொல்லுங்க சார். இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கல்லு. நல்லா தரமான கல்லுன்னு ஏர் கிராக்கு இந்த கோடு மக்கி இதெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் கழிச்சுட்டு தேர்ட் ஸ்டேஜ். இந்த தேர்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கல் வந்து சைடுல இந்த பக்கம் பாருங்க கிளீனா இருக்கும். ஓகே, ஆமா, இந்த கல்லு தான் வந்து நம்ம வேலைக்கு பயன்படுத்துவோம். ஓகே, சிற்ப வேலைக்கு, கோயில் கட்டுமான வேலைக்கு, இதுக்கெல்லாம் நாங்க பயன்படுத்துவோம். சூப்பர். அடுத்ததான் நம்ம 4th ஸ்டேஜுக்கு போயிடலாம். வாங்க. வாங்க, இங்க இருக்கக்கூடிய மெட்டீரியல் ஆல்ரெடி புக் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? ஆமா ஆமா, கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்கு. வேலை நடந்துட்டு. எந்த ஊர்ல சார் இருக்கீங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பண்ருட்டி போகுது. பண்ருட்டிக்கு திருவண்ணாமலை நியரஸ்ட் தான். இது வித்தியாசமா இருக்குங்களா சார்? அது வந்து வீட்டுக்கு வர பிள்ளைங்க ஃபாரினர்ஸ் வீடு கட்டுறாங்களே. ஆமா, வெளிநாட்டவர்கள்லாம் வந்து தங்கி ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டுறாங்க. ஆமா, அதுக்கு வந்து இதுல 4 தூள் நிக்க வச்சு கூரை டைப் மாதிரி போட்டு உட்காந்து டீ சாப்பிட, நல்லா லஞ்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட, அந்த மாதிரி செட்டப்புக்கு இந்த போனுங்க அருமையா இருக்கும். லொகேஷன் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. பாருங்க, நீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து நீங்க ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே வாங்க, சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு மெஷின் ரொம்ப நேரமா நாங்க பாத்துட்டு இருக்கோம் சார். அதுல என்ன வேலை நடக்குது? அங்க கல்ல கொண்டு போறாங்க. பட் அதுதான் வந்து மிக முக்கியமான ஒர்க்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஆமா, முக்கியமான ஒர்க். நீங்க வீடியோல பாக்குறதோட இல்லைங்க, எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு பாருங்க. இந்த
அந்த கஷ்டத்தோட சேர்ந்து அதை வந்து ஒரு திறமையை பயன்படுத்தி அவர் மென்மேலும் வந்து மக்களோட வரவேற்பு பெறார். இதெல்லாம் வந்து வேஸ்டேஜுங்க. இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த ஏர் கிராக்கர் வேஸ்டேஜ். இதெல்லாம் வந்து நம்ம ஜல்லி கிரஷர் வருது, இந்த வீட்டுக்கு கடைக்கால்லாம் போடுவாங்க, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் ஃப்ரீயா தான் கொடுக்குறேன். அப்படிங்களா? ஓகே ஓகே, சூப்பர், நல்ல ஒரு விஷயம். அங்க உள்ள போயிட்டு பாக்கலாங்களா? இங்க நிறைய தண்ணி வாஷிங்ல என்ன இப்ப வந்து புயலுக்கு வந்த மழையில தேங்குற தண்ணிங்க. அது இது கால்வாய் வெட்டி விட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சிட்டு இருக்கு. இந்த மெஷின்ஸ் எல்லாம் நம்ம நாட்டுல இருந்து வாங்குறீங்களா இல்ல வெளிநாடுகள்ல இருந்து வர வைக்கிறீங்களா? இது வெளிநாடுகள்ல இருந்து வர வச்சதுங்க. இது வந்து கொரியன் மேக்னு பேரு இந்த மிஷினுக்கு. என்ன பேர்? கொரியன் மேக் ட்ராலி மூமெண்ட்னு பேரு. பாருங்க, யூடியூப்ல நீங்க பாத்துட்டு கொரியன் மேக் வெளிநாட்டுல இருந்து வருது. இதான் வந்து கல்ல வந்து தரம் பிரிச்சு அதை பதப்படுத்தி அவர் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. பட் அதை பத்தி நமக்கு தெரியல. பட் என்ன சார் இது, இங்க என்ன ப்ராசஸ் நடக்குது? இதுலதான் வந்து ஃபைனலா வந்து கட் பண்றதுங்க. ஃபைனல் டச். ஓகே, ஃபைனல் டச் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கையில ஹேண்ட் மிஷின்ல வச்சு யூஸ் பண்ணுவோம். அந்த சிற்பம் அடிக்கிறது தான் இது. இந்த மிஷின்ல ஃபைனலா கல் வந்து சைஸ் பண்றதுங்க. இப்ப ரா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த வேஸ்டேஜ் இதெல்லாம் இருந்தா வேஸ்டேஜ், அதுவும் வேஸ்டேஜ். இந்த மாதிரி வேஸ்டேஜ் ஆன மறுபடியும் அங்கேயே வரும். அவ்வளவு பாலிஷ் பண்ணும். அவ்வளவு பாலிஷ் என்பவர் வந்து ஒரு சாதாரண வந்து பாத்தீங்கன்னா நெல் எப்படி நம்ம பூமி மேல இந்த பதிரெல்லாம் நீக்கி உள்ள வந்து நெல் எப்படி இருக்கோ அதே விஷயம் தாங்க. இந்த கல்லுக்கும் அதே மெத்தட் தாங்க. மேல அந்த பதிர்கள்லாம் நீக்கி சுத்தமான கல்லா எடுத்து ஒரு தெய்வீகமான ஒரு பணி, அந்த தெய்வத்துக்கே உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு பணின்னு கூட சொல்லலாம் சார். ஓகே, சூப்பர். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, அந்த மிஷினோட நேம் சொன்னாரு சார், இன்னும் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொரியன் மேக் மிஷினை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இதனுடைய ரேட்டுமே ரொம்ப ஹையா தான் இருந்திருக்கு இல்லைங்களா? ஆரம்ப கட்ட காலம் இதுல ஐயா தாங்க இருக்கு, இப்பவுமே ஐயா தான் இருக்கும். பட் உங்களுடைய தரம் உயர்ந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். இது எப்படி ஒரே டைம்ல வாங்கினீங்களா ரெண்டு மிஷினையுமே? இல்லங்க, அது ஒவ்வொரு டைம் தனித்தனியா தாங்க வாங்கினேன். வாங்கும்போது லோன் போட்டு வாங்கினீங்களா இல்ல? இல்ல நெட் கேஷ் கொடுத்து தாங்க வாங்கினேன். அதாவது உங்களுடைய கடுமையான உழைப்பு உங்களுடைய உழைப்பு மூலமா வந்த அந்த வருமானத்தை வச்சு நாள்பட்டு இவ்வளவு வேதனை வழிகளோட அதை ஆரம்பிச்சு இன்னைக்கு வெற்றியா இருக்கீங்க. நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறீங்க, இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்றீங்க. ரொம்ப அருமையான ஒரு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார். சம்பத் சார் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதை ஒரு சிறந்த பணியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. மிக விரைவிலேயே நம்ம யூடியூப் சேனல்ல இந்த வீடியோ போகும்போது நிச்சயமா மத்திய மாநில விருதுகளையும் பெறணும் அப்படின்ற வாழ்த்த வயதில்லை வணங்கி கண்டிப்பா அந்த கருத்தை வந்து சொல்றோம். அதாவது ஒரு விதையா ஒரு மிகப்பெரிய ஒரு விருது வந்து உங்களுக்கு ஒரு அறக்கட்டளை சார்பா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அது என்ன விருது, எதற்காக கொடுத்தாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். விருது வாங்கியிருக்கீங்க சமீபத்துல, உடைய சிற்பக்கலையை பாராட்டியும் அதோட நுணுக்கத்தை பாராட்டி ஒரு விருது கொடுத்துருக்காங்க. என்ன விருது, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் சார். இந்த விருது பாத்தீங்கன்னா பாருங்க, சாதனையாளர் விருது. இது பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில இருந்து நான் வந்து 2002ல இருந்து நான் கல் சிற்பம் கோயில்கள்லாம் செஞ்சலையா, சிலைகள் ஒரு 1000 சிலைகளுக்கு மேல செஞ்சு 1000 கோயில்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓ சூப்பர். 1000க்கு மேல தான் இருக்கும். 1000க்கு மேல இருக்கும். அந்த சாதனையை பாராட்டி எனக்கு விருது வழங்கினாங்க. கண்டிப்பா, அதாவது இந்த மாதிரியான விருதுகள் தான் உண்மையான ஒரு கலைஞருக்கு கொடுக்கப்படும் அருமையான விருது. அதுவும் சிறந்த அறக்கட்டளை இவங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்கள், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மினி கோயில் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு தேவையான மண்டபங்கள், மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் சொன்னாரு. ஃபார்ம் ஹவுஸ் அதாவது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய காலத்துக்கே போகணும், அந்த குடில் அமைச்சு அழகா ஒரு காஃபி ஷாப் மாதிரி வடிவமைக்கணும், கேரளா ஹவுஸ் மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நிறைய அவருடைய சிற்ப கலைப்பாடுகள் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சோ அதை பத்தியும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் சார். உங்களுக்கு அடுத்த வீடியோல அந்த ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் நான் ஒர்க் பண்ண ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வீட்டோட உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். முடிஞ்ச அந்த வீடு இப்போ பாக்கலாங்களா? கண்டிப்பா பாக்கலாங்களா? கண்டிப்பா பாப்போம். கண்டிப்பா நேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோ பார்க்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி லைவாவே இன்னும் அடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி நாங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பார்த்து நாங்க பிரமிச்சு போயிருக்கோம். அதுக்கு முதல்ல மீண்டும் உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்ல நான் கடன்பட்டிருக்கோம். நேர்களே, சார் சம்பத் சாருடைய இந்த SS வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட SS அப்படிங்கிற ஒரு சிற்ப கலை கூடத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னா தானா மேடு செங்கம் ரோடு
திருவண்ணாமலை மலை சுற்றக்கூடிய கிரிவலம் பாதை ஒட்டி இருக்கக்கூடிய அடுத்த ரோடு தான் செங்கம். சோ அந்த ரோட்ல வந்து திருவண்ணாமலையில இருந்து பைக்ல வந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க 10 to 15 மினிட்ஸ்ல வந்துடலாம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தரமான ஒரு சிலைய உங்க ஊரு கோயில்ல உங்க நகரத்துக்கோ இல்ல உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கோயிலுக்கோ வெளிநாடுகளுக்கோ, கோயில் மட்டும் இல்லைங்க, மண்டப தூண்கள், மண்டபம், கோவில் போன்ற கருவறையாக இருக்கக்கூடிய அந்த சிற்பத்தை வந்து உருவாக்கி கொடுக்கிறாரு ஒரு தெய்வமா. தெய்வங்களையே வந்து உருவாக்கக்கூடிய ஒரு பணி அவர் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்மளை பொறுத்த வரைக்கும் கடவுளையே உருவாக்கக்கூடிய ஒரு தெய்வீக பணி, தெய்வங்களே இங்கதான் குடிக்கொண்டிருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லியாகணும். சோ நீங்க நம்ம சம்பத் சாருடைய இந்த சிற்ப கலைக்கூடம், நம்ம SS சிற்ப கலைக்கூடம் தானாமேடுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே கீழே நம்மளுடைய நம்பர் கொடுத்துருக்கோம். சோ அந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. கீழே போயிட்டு இருக்கு பாருங்க நம்பர், அதுதான் நம்பர். சோ அந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணி சாரை வந்து புக் பண்ணி தரமான ஒரு சரியான நியாயமான விலையில ஆன்மீக நகரத்திலிருந்து ஒரு அன்பான சிற்ப சிலைகளை, ஒரு ஆன்மீக சிலையை, தெய்வீக சிலையை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார் உங்க கருத்தையும் நேயர்களுக்காக பதிவு பண்ணுங்க சார். நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த கலை வந்து எப்பயுமே வந்து சிறப்பா மேலும் வளர நேயர்கள் ஒத்துழைப்பு எனக்கு தேவை. யாராவது இந்த சிற்பக்கலை கற்றுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த சிற்பக்கலை பொருள் வேணும்னாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். இவ்வளவு நேரம் என்னுடைய யூடியூப் சேனலை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ சார். அதாவது பாத்தீங்கன்னா அவர் எதையுமே அவருக்குன்னு சொல்ல மாட்டாரு, நம்ம யூடியூப் சேனல் அப்படின்னு எங்க யூடியூப் சேனல் கூட பாருங்க. இதுல இருந்து ஒரு பொதுவான ஒரு மனசு அவருக்கு இருக்கு. அந்த மனசு தான் அவர் ரொம்ப உயர்த்தி இருக்கு. சோ தொடர்ந்து உங்களுடைய சேவைகள் பண்ணுங்க. ஒரு பொதுநலமா இருக்கக்கூடிய உங்களை மாதிரி ஒரு மனிதர்கள் நடத்தக்கூடிய இந்த இடத்துக்கு நாங்க இந்த சிற்பங்களை கண்டு உங்களை மாதிரி ஒரு சிற்பியை கண்டதுக்கு உண்மையாவே எங்க சேனல் மற்றும் நேர்கள் எல்லாமே கொடுத்து வச்சிருக்கோம் நான் சொல்வேன். சோ ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பெருமையும் அவருடைய அருமையும் உங்களுக்கு தெரியும். அவர் பேசின பேச்சுக்களும் பொதுவா தான் இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. நன்றி நேயர்களே. சோ நீங்க நம்ம சேனல்ல SS சிற்ப கலைக்கூடம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இந்த SS சிற்ப கலைக்கூடம் உங்க சிற்ப கூடத்துக்கு எப்ப வர போறீங்க? சோ உங்க கமெண்ட்ஸை மறக்காம பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.